ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்கை சீக்கிரம் வாங்குறது சரியா தப்பா? என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஸ்டாக்கையும் ஸ்டடி பண்ணி வாங்கிறது அப்படிங்கிறது எப்போ நான் செய்தேன்னு யோசித்து பார்க்குறேன். மற்றவங்க செய்கிறதுக்கு முன்னாடியே, அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணி பார்த்தோமா, அல்லது எல்லாரோடையும் சேர்ந்து நம்மளும் ஒரே டைமில் பண்ணோமா, அல்லது எல்லோரும் செஞ்சப்புறம் நாம் அவங்கள தொடர்ந்து போய் செஞ்சோமான்னு 90% ஆஃப் த டைம் என்னுடைய முதலீட்டு பயணங்கள் குறிப்பிட்ட பங்குகளில் ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் ரொம்ப ஏர்லியாக நம்ம ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப ஏர்லியாக ஆரம்பித்தா என்ன ஆகும்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் கீழே போகும். நாம் சீப்புன்னு நினச்சி ஒரு ஸ்டாக்கை வாங்குவோம், அது அங்கேருந்து இன்னும் இறங்கும். சரி, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது 60 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 40% லாஸ். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலீட்டில் தவறு அப்படின்னு பார்ப்பீங்களா, அல்லது தேர்வே தப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா, அல்லது தேர்வு தப்பில்லை, முதலீடும் தப்பில்லை, ஆனால் நிறுவன மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்ப்பீங்களா, அல்லது 4வதாக சரியான முதலீடு தான், சரியான மதிப்பு தான், மார்க்கெட் அதை இன்னும் சீப் ஆகிடுச்சு, இப்போ நான் இன்னும் நிறையா வாங்குவேன் அப்படின்னு பார்ப்பீங்களா? நீங்கள் ஒரு ஸ்டாக் கீழே விழும்போது அந்த வீழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்கன்றது உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பற்றின புரிதல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ் நான் சீப்புன்னு நினச்சி வாங்குவேன், அங்கிருந்து இன்னும் 20-30% இறங்கும். சில சமயங்களில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வந்ததுன்னா இன்னும் கூட இறங்கும். அந்த சந்தர்ப்பங்களில் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம ஏற்கனவே சரியான மதிப்பில் தான் வாங்கினோம், இப்போ இன்னும் சாதகமான ஒரு மதிப்பீடு வந்திருக்கு, இப்போ இன்னும் வாங்கணும், எங்கேருந்து பைசாவை திரட்டலான்னு தேட ஆரம்பிப்பேன். பட் அந்த பாயிண்டில் நம்ம அப்படி யோசிக்கிறதுக்கு திடீர்னு நமக்கு கன்விக்ஷன் வராதுங்க. நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டு தான் முதல்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். அப்போ தான் நம்முடைய ஆரம்ப புள்ளி சரியாக இருக்கும். அங்கேருந்து இறங்க இறங்க நம்மளுடைய கன்விக்ஷன் கூடிக்கிட்டே போகும். அப்புறம் ஏதோ ஒரு நாள் ரொம்ப இறங்கும் போது நம்மளுடைய கன்விக்ஷன் உச்சத்தில் இருக்கும், நிறுவன விலை, பங்கு விலை பாட்டமில் இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், கன்விக்ஷன் ஹையாக இருக்கும், ஸ்டாக் ப்ரைஸ் லோவாக இருக்கும். இதுதான் ரொம்ப ஐடியலான சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல ஆரம்ப புள்ளியிலே நிறைய வேலை செஞ்சுருக்கணும், அங்கேருந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி பண்ணும்போது ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு பாட்டம் கிட்ட வரும்போது அன்னைக்கு நீங்கள் மென்டலி ஃபுல்லி எக்யூப்டாக இருப்பீங்க. உங்களுடைய நிறுவன கணக்குகள்லாம் பக்காவாக இருக்கும். இந்த மதிப்பில் வாங்கினா இவ்வளவு சீப் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் மேத்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அந்த மேத்ஸை நீங்கள் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான மன துணிச்சல் உங்களுக்கு ரெடியாக உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ட்ராவல் இருக்கு பாருங்க, ஃப்ரம் த டைம் யூ திங்க் ஆஃப் அ ஸ்டாக் அண்ட் தென் பிகம் கன்வின்ஸ்ட், சரி இதை வாங்கலான்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு க்ளோஸாக ட்ராக் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒரு காலகட்டத்தில் நிறுவன மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைய குறைய அந்த நிறுவன மதிப்பு உங்களுக்கு எவ்வளவு சாதகமாக வருது அப்படிங்கிறத நீங்கள் அளவிட்டு கொண்டே வருகிறீர்கள். ஒரு பாயிண்டில் இவ்வளவு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு முகத்தில் அடித்த மாதிரி தோணும். அன்னைக்கு நீங்கள் ஓகே, நான் இப்போ வாங்க போகிறேன், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்க போகிறேன்னு இறங்கி அடிக்கிறீங்க. இந்த ட்ராவலில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்டாக் பொசிஷன்
லோயஸ்ட் ரேட்டில் ஃபார்ம் ஆகிடும். அதிக குவான்டிட்டி நீங்கள் குறைஞ்ச விலையில் வாங்கிடுவீங்க. உங்கள் ஆவரேஜ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி குறைஞ்சிடும். அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்டாக் டர்ன் ஆகி மேலே போக ஆரம்பிக்கும் போது ரொம்ப சீக்கிரம் நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க. பட் அதுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும், கல்ச்சர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேணும், மைண்ட் செட் வேணும், உழைப்பு வேணும். இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக எந்த நல்ல ஸ்டாக்லேயும் நீங்கள் சோட போக மாட்டீங்க. உங்கள் முதலீடு ஜெயிச்சிரும். பட் இதே அப்ரோச் நீங்கள் எல்லா ஸ்டாக்லையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்றதை இந்த இடத்துல தெளிவாக நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன், சில க்ரைட்டீரியா இருக்குது. எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கோ அங்கே மட்டும்தான் நீங்கள் இதை பண்ண முடியும், எல்லா ஸ்டாக்லையும் பண்ண முடியாது. இன்றைக்கும் நான் திங்க் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் எங்கே இருக்குது தன்னுடைய மதிப்பீடில், இங்கேருந்து அது எவ்வளோ கீழே போகலான்னு முதல் நாளே யோசிக்கிறேன். வாங்குகிற அன்றைக்கே எனக்கு தெரியும் அந்த ஸ்டாக் கீழே போகணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வாங்கவே ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஸ்டாக் ப்ரைஸ் நான் வாங்கிட்டு கீழே போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ரீசன்னா, நான் தொடர்ந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் இன்னும் நிறையா வாங்குறதுக்கு. மேக்ஸிமம் வாங்க வேண்டிய நேரம் எதுன்றதை நான் உணர வேண்டும். என்னுடைய மைண்டில் அதை உணர்றதுக்கு இந்த எக்ஸசைசஸ் எனக்கு தொடர்ந்து கை கொடுக்கின்றன. அந்த கீழே வரும்போது அதை உணரும் போது அன்னைக்கு இறங்கி அடிச்சிடும். ஸோ இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ட்ராவல், இது ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட முதல்ல இந்த ஸ்டாக்கை நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 80 ரூபா வந்தவுடனே அவன் உங்களை சீண்டி பார்ப்பான். ஃபஸ்ட்டு 70 ரூபா வந்தவுடனே என்னையா ஸ்டாக்கு சொன்ன நீ கீழே போயிடுச்சுன்னு உங்களை வேறு மாதிரி இலக்காரம் பண்ணுவோம். 60 ரூபா வந்துன்னா என்ன ஸ்டாக்கே அன்றைக்கி சொன்னேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நல்ல காலம் நான் வாங்கலை, வாங்கியிருந்தா இன்னும் லாஸ் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். இப்போ இந்த மாதிரி பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் என்ன ஆகும்? ஹெவியாக வாங்குகிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்களா? மன உளைச்சல் வந்துடும். அப்போ நீங்கள் அதை தான் டீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே ஒழிய, நீங்கள் ஒரிஜினலாக போட்ட கணக்கு என்ன, ஸ்டாக்கு கீழே வந்திருக்கு, எந்த அளவுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது, இந்த லெவலில் இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், எவ்வளோ வாங்கலாம், இன்னும் கீழே போகுமா, இன்னும் கீழே போனால் எவ்வளோ வாங்கணும், அப்போ இப்போ எவ்வளோ வாங்கணும், அப்போ எவ்வளோ வாங்கணும், எப்படி இதை பிரித்து வாங்குறது, இந்த தாட் ப்ராசஸ்லாம் நீங்கள் இருப்பீங்க. இந்த தாட் ப்ராசஸ் நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே இதை எதிர்பார்த்து அந்த முதலீட்டோட பயணிக்கணும். அதை விட்டுட்டு நான் வாங்கினோடனே ஒரு ஸ்டாக் ஏறணும், நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே போகும்போது உங்களால் அதை டீல் பண்ண முடியாது. அந்த டெம்பரரி லாஸை கூட உங்களால் டீல் பண்ண முடியாது. அந்த நோஷனல் லாஸே உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபீட் மாதிரியும் ஒரு அவமானம் மாதிரியும் தோண ஆரம்பிச்சிடும். ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கால்வாசி பேருக்கு ஒரு ஸ்டாக் அவங்க வாங்கிட்டு கீழே போயிடுச்சுன்னா அதை ஒரு தோல்வி மனப்பான்மையோடு பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. அதை அவமானமாக நினைக்கக்கூடிய ஒரு அப்ரோச் இருக்குது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. மற்றவங்க கிட்ட நம்ம இவ்வளோ பேசிட்டோமே, இப்போ அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ற ஒரு கவலை இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க ஸ்டாக்கை பற்றி யோசிக்கிறது இல்லை, இதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கவலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, நான் ஸ்டாக்கை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் நான் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது, மற்றவங்கள்ட்ட நம்ம நல்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணோன்னு கைத்தட்டல் வாங்குறது, மற்றவங்க புகழ்வாங்கன்றதுக்காக ஸ்டாக்ஸை பற்றி தேவையில்லாமல் உயர்த்தி பேசுவது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிகாஸ் தேர் டிஸ்ட்ராக்ஷன். நாளை கீழே வரும்போது என்னால் வாங்க முடியாது. அப்போ வாயை மூடிட்டு அதை யோசிச்சுட்டு இருந்தால் தான் நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம பல விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி யோசித்து சரி எது தவறு எதுன்னு பிரித்து பார்த்து இந்த நிறுவனத்தை எந்த இடத்துல மதிப்பிட்டு பார்க்கணும், இந்த நிறுவனத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நம்ம மைண்டில் ஒரு பிம்பத்தை அமைத்து கொண்டு என்ன விலை வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை முன்னாடியே யோசித்து வச்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு டெம்பரரி கெட்ட நேரம் வரும்போது, ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும்போது அதே கெட்ட நேரத்தை நம்ம நல்ல நேரமாக பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நம்மளுடைய பொறுப்பு. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் நம்ம வாங்கின விலையிலேருந்து குறையுதுன்னா அது கேடு இல்லை, அது அவமானம் இல்லை, அது கோவப்பட வேண்டிய ஒன்று இல்லை. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால்
அந்த சூழ்நிலையை நீங்கள் அரவணைத்து அதிலிருந்து எப்படி முன்னேறுவது என்று யோசிக்க வேண்டும். அதுக்கான ஒரு காலகட்டம் தான் அது. என்னுடைய போக்கு முதலீட்டில் இதுதான். இந்த போக்கை நான் முதல் நாள்லேருந்து கடைபிடிக்கிறதுனால கீழே வரும்போது என்னால் அதிகம் வாங்க முடியுது. சில தருணங்களில் நான் முதல்ல ஒரு பங்கு வாங்கியிருந்தா மேலே இன்னும் அதிகமாக 5 மடங்கு வாங்குறதுக்கு அந்த ஸ்டாக் கீழே வரும்போது எனக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. என்ன காரணம்னா அந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் ரொம்ப காமாக என்ன நடக்குது, ஏன் நடக்குது, நிறுவன மதிப்பு எப்படி மாறுது, எப்படி நமக்கு சாதகமாக வருது, இதை விட சாதகமாக வர முடியுமா, சரி இவ்வளவு சாதகமாக இருக்கே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எது பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற அந்த தாட் ப்ராசஸ்லேயே நான் அந்த ஸ்டாக்கோட டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு வரேன். சார் என்ன சார் டவுன் ட்ரெண்டில் போய் ஸ்டாக் வாங்கலாம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸ் கேட்கலாம். எனக்கு தெரிந்து முதலீட்டில் வெற்றியை கொடுத்தது இதுதான். ஏற ஸ்டாக்கே வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கும். 20 மடங்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கில் பணம் பண்ண ஹெல்ப் பண்ணது. 20-30% 50% கொடுக்கும். ஸோ உங்களுக்கு மல்டி பேக்கர் இன்வெஸ்டிங் பண்ணணும், உங்கள் காம்பவுண்டிங் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னாக்கா நான் சொன்ன இந்த வழி இன்னும் ஒரு ரிலையபிள் மெத்தட் அப்படின்றது தான் என்னுடைய மதிப்பீடு, அதுதான் என்னுடைய கன்விக்ஷன். ஸோ ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கினதுலேருந்து கீழே வந்துடுச்சின்னு தோண்டு போக வேண்டாம், அவசரப்பட்டும் அதை வாங்க வேண்டாம். அது என்ன செஞ்சால் சரியான வழியில் நம்ம கையாள முடியும்ன்றதை யோசித்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்லேயும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு போகணும். அப்படி செய்யக்கூடிய ஒரு முதலீட்டு பயணம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட் டைம்ஸில் செய்ய வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்துட்டு நல்ல நேரம் பிறக்கும்போது உங்கள் ஸ்டாக் பொசிஷனை பெருசாக ஆக்கி வச்சுட்டு அந்த நிறுவனம் பங்கு விலை உயர்வை காணும்போது உங்களை பெரிய வெற்றியாளராக வழிநடத்தும். அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி தான் எல்லாருக்குமே ட்ரீம். அந்த ட்ரீமை இணைந்து உருவாக்குவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.